பலர் மறந்துடுவாங்க, நான் மறக்க தயாராக இல்லை. ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அதில் பல ஆயிரக்கணக்கான கோடி மத்திய அரசு மாநில அரசு பணத்தை திருடி அடித்து கொள்ளையடிச்சு ஸ்மார்ட் சிட்டி பண்ணிட்டேன், டி நகரையும் சேர்த்துன்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஒரு சொட்டு தண்ணி கூட இங்கே நிற்காது, 700 சொச்சம் கிலோமீட்டர் நான் போட்டிருக்கேன் வடிகால் நீர் வடிஞ்சு போகிறதுக்குன்னு சொன்ன பழனிசாமி மேலே ஊழல் நடந்திருக்கு. அதில் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன முதல்வர் நீங்க எடுத்தீங்களா? ஸ்மார்ட் சிட்டியில கொள்ளடிச்சாருன்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் ஒரு குழு போட்டு அது ஆராய்ந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னதை செஞ்சாரா தமிழ்நாடு முதலமைச்சர்? இன்னைக்கு பேச உங்க மேல எனக்கு ஏகப்பட்ட கோபம், தயவு செஞ்சு கோச்சிக்காரு. வேற யாராவது ஃப்ரெண்டா இருந்தா அது நடக்கிறதே வேற. போய் ஒரு முட்டாப்பா எடப்பாடி பழனிசாமியோட கமலஹாசனை கம்பேர் பண்ணி, முன்னாள் முதலமைச்சர் ஐயோ செஞ்ச தப்புங்க அந்த அம்மா, அவங்க சின்னமான ஒருத்தங்க எதிர்கட்சி தலைவர், ஆமா தூக்கி வச்சு ஐயோ எங்க அண்ணன் ஓபிஎஸ் போட்டு கொடுத்த சை எதிர்கட்சி தலைவர் கமலஹாசன் இவனெல்லாம் புரட்சி தமிழர் சார். தயவு செஞ்சு ப்ளீஸ் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். அதிமுக நான் நீங்க வேணா விட்டீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ஓடி பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு ஒரு தோப்புக்காரன். இன்னொருத்தர் விட்டீங்களே நீங்க, வெள்ளை அறிக்கை வேணுமா? ஜெயக்குமார். யார் ஒரு ஜெயக்குமார் கம்பெனி இருந்தார் பேசாம. இப்ப பார்த்தா வெள்ளைக்கு அறிக்கை வேண்டாரு. வெள்ளை அணுக்கள் இருப்பாரு, அந்த அறிக்கையை கேட்டீங்கன்னா வேணா தருவோம். அப்போ உள்ள அங்கங்க ஹாஸ்பிட்டல்ல வெள்ளை அறிக்கையெல்லாம் யாரும் தரமாட்டாங்க. அப்புறம் நான் இப்போ வர அவரை திட்டுறதையும் நான் விட்டுட்டேன் சார். ஏன்னா அவரு சிவி சண்முகம் உள்ள பெரிய வார் நடந்துட்டு இருக்கு. அண்ணா திமுக பெரிய வார் நடக்குது உள்ளுக்குள்ளார. மறுபடியும் பிஜேபி காலில் விடணுன்றாரு பழனிசாமியும் வேலுமணி தங்கமணி. விடக்கூடாதுன்னு சிவி சண்முகமும் ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க. அதுக்காக நான் விட்டு வேடிக்கை பார்க்குறேன். அந்த வார் சரியாக இருக்கும். இத்தனைக்கு நடுவில் நேற்றுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது சார், சூப்பராக. என்னன்னா பழனிசாமி வீட்டிலே இருப்பாராமான்னு சொல்லி பழனிசாமி விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் போய் விசாரித்தா போதும், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என்ன சார் இது நாடா சார்? இது டெமோக்ரஸி ஆகுது சார், மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி. நான் எந்த கோர்ட்டை பற்றியும் பேசலை, எந்த நீதிபதி பற்றியும் பேசலை. ஆனால் தவறு இழைத்த யாரும் தப்பிக்கவே முடியாது ஒரு நாளைக்கு. நான் விட மாட்டேன் மார்ஷல், நான் சொல்லிட்டேன், நான் விடவே மாட்டேன். யாராவது என் கூட இருக்க தலைவர்களோ மற்றவரோட தலைவராக ஓபிஎஸ் வச்சிருக்கேன், மற்றவங்களும் வச்சிருக்கேன், அவங்க கூட மன்னிச்சு அவனை விட்டுடலாம். பழனிசாமி மாத்திரம் விட மாட்டேன். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட அதிமுக ஓபிஎஸ் அணியை சார்ந்த கொள்கை பரப்பு செயலாளர் திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் மார்ஷல், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? தமிழ் நிலத்திற்கு வணக்கம், உங்களுக்கு வணக்கம், பார்க்கின்ற நேயர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. சென்னையில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டது. ரெண்டு பக்கமாக பார்வை இருக்குது. 2015 ஏற்பட்ட வெள்ளத்தை விட இந்த டைம் வெள்ளத்தை விட இல்லை, மழை இந்த டைம் அதிகமாக பெஞ்சிருக்கு. ஆனால் வெள்ளம் அதிகமாக நிற்கலை அப்படின்ற, தண்ணி அதிகமாக நிற்கலை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. இன்னொன்று இந்த அரசு சிறப்பாக செயல்படலை அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி கையாண்டாங்க? இதில் நான் இது முதல்ல ஒரு கம்பாரிசம் 2015 2023 என்பதெல்லாம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு இது தேவையானது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இது அரசியல் இல்லாமல் இதை பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இதில் அரசியல் வேணான்னு கூட சொல்கிறார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அருமைக்குரிய அன்பு சகோதரர் அமைச்சர் தங்கம் தென்னரசு, அப்புறம் சில அமைச்சர்கள் இதை பற்றியெல்லாம் பேசும்போது 2015 உங்கள் யோகியதை தெரியாதா? டேமை திறந்து விட்டு இல்லையா? அணையை திறந்து விட்டு இல்லையா? மெட்ராஸ் மூழ்கலையா? இப்படிலாம் 2015 அந்த அணையை திறக்காமல் விட்டுருந்தா என்ன ஆகுன்னு நான் ஒரு கொஸ்டனை பண்ணால் என்ன பண்ணுவாங்க? அணை ஃபுல்லாகுது, ஒரு லிமிட்டுக்கு மேலே திறக்கணும். இப்போ நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு மழை பெஞ்சிருச்சு. 49 59 எம்எம் இப்படி சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இது ஜாஸ்தி பெய்யுது மழை, 47 49 இப்படிலாம் பெஞ்சுது போச்சு வந்ததுன்னு ஒரு பெரிய கதை போய்கிட்டே இருக்குது. தொடர்ந்து 2015 2018 2023
இவங்க சொல்கிற ரொம்ப தலைவர் காலத்தில் ஒரு தடவை, இப்படி கலைஞர் இருக்கும்போது ஒரு தடவை, இப்படிலாம் மழை வெள்ளம் சூழ்ந்ததுலாம் நிஜம்தான் மார்ஷல். நான் அதை சொல்லவே வரல. நான் இம்பார்ட்டண்ட்டாக இங்கே என்ன சொல்கிறேன், 2015 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படியே நீட்டாக உடனே சொல்லிட்டாங்க. ஒரு வாரம் 10 நாளில் எடுத்து ரொம்ப நீட்டாக போகிறாங்க. சுவர் இடிந்தது, 49 பேர், தமிழ்நாடு பூரா சேர்த்தி, மெட்ராஸில் மாத்திரம் இல்லை, அந்த மழை தமிழ்நாடு பூரா பெஞ்சது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இவர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். அப்போது 2015 மிடி மின்னல், ஆறு குளம், சுவர் இடிந்தது எல்லாம் சேர்த்தி வெள்ளத்தில் 49 பேரும் சேர்ந்து வெள்ளத்தில் போயாச்சு. இந்த 49 பேர் உயிரிழப்புக்கு அன்னைய தேதியில் 4 லட்ச ரூபா கொடுத்தாங்க. கம்ப்ளீட்டாக குடிசையே போயிடுச்சு, அடிச்சுட்டு போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு 4 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பயன்படுத்தி இந்த அரசு நீங்கள் கொடுக்குறீங்க. 2015 ஏக்தம் அடிக்குது அம்மா. என்ன, மெட்ராஸ் சிட்டிசன், மெட்ராஸில் இருக்க எல்லாருக்கும் 5000 rupees கொடுங்க. முதல்ல 14 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போட்டிருக்கோம், மீதி இந்த தேதியில் வரும்னு உட்காந்து ப்ரெஸ்ஸில் சொல்லி அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. எவ்வளோ? 5000 rupees. இப்போ என்ன வருஷம்? 2023. அப்போ என்ன வருஷம்? 2015. எவ்வளோ இடைவெளி? 8 வருஷம். இப்போ எவ்வளோ உயர்த்தியிருக்கீங்க? 1000 ரூபா. 8 வருஷம் கழித்து ஒருவனுடைய எக்கனாமிக்கில் ஒருவனுக்கு இந்த 1000 ரூபா ஏற்றி கொடுக்கும்போது சரியாக போகும்னு நினைக்கிறீங்களா? இந்த சர்ச்சைகள்லாம் வரும். ஆகவே அந்த ஸ்பீடு அக்கௌண்ட்டில் போடுது, எல்லாத்துக்கும் அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு புரட்சி தலைவி அம்மா உத்தரவிட்டு அக்கௌண்ட்டில் போடுறாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அக்கௌண்ட்டில் போட வேணான்றீங்க, அந்த ரேஷன் ஷாப் மூலியமாக கொடுக்கணுன்றீங்க. நான் ஒரு விஷயத்துக்கு வரேன். ஏன்னா மாண்புமிகு முதல்வர் இதையெல்லாம் பார்க்குறாரு, யூடியூப்லாம் பார்க்குறாரு, எனக்கு தெரியும். எனக்கு இதில் அவர் மகிழ்ச்சி, அவர் பார்க்குறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட எவனோ கடையில் அடிச்சிட்டான், ராத்திரி தூங்கி காலையில் எழுந்திருக்கிற வரைக்குமே பயமாக இருக்குது. யூடியூப்லாம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்காரன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்ற யோசனையிலே நான் தூங்குறேன்னு சொன்ன முதலமைச்சர், என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நான் பெரிதும் மதிக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள். ஆனால் நான் இப்போ இங்கே என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, 2015 பற்றி அந்த முட்டாள் பழனிசாமி பேசிகிட்டு இருக்கிறான், ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காருன்னா அதுக்காக நீங்கள் இப்போது அதையெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா அடி வாங்கிடுவீங்க. அதில் அரசியல் சூழ்நிலை வேறு ஆகிடும். அந்த அம்மா ஸ்பீடுக்கெல்லாம் போக முடியாது. நம்ம எப்பயுமே அவங்கள பாராட்டுற உயர்ந்த குணம் படைத்தவர் ஸ்டாலின் அவர்கள். இப்போ கூட பாராட்டினார். நான் அதை அவர் பாராட்டினதுக்கு திருப்பி பாராட்டுகள் தெரிவித்தேன். கலைஞரை பற்றி கேட்டிங்கன்னா நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன், இறந்து போன ஒரு தலைவர். ஆகவே அந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணினார்கள். அம்மா 10 kg அரிசி கொடுத்தாங்க, வேட்டி கொடுத்தாங்க, புடவை கொடுத்தாங்க, 5000 ரூபா பணம் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் 6000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு 1000 ரூபாய் தான் 8 வருஷம் கழிச்சு உங்களால் ஜாஸ்தி கொடுக்க முடிஞ்சது. இதெல்லாம் விட்டுருங்க சார். மழை வருது, மழையில் இதெல்லாம் நடக்குது, கொடுக்குறோம் போகிறோம். அதை பற்றி எனக்கு அந்த பிரச்சனையே பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக ஒரு அரசு மற்றவைகள் செய்து அப்படின் பொழுது அதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ அண்ணன் ஓபிஎஸோட திருவொற்றியூர் போனோம். அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன், அதுக்கு முதல்ல மிஸ்டர் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் அவர் ஏரியாவில், அப்புறம் மிஸ்டர் வெங்கட்ராமன் இன்னொருத்தர் இந்த வேளச்சேரி பகுதியில் அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்ட செயலாளர்கள்லாம் எல்லாம் பண்ணாங்க, செஞ்சாங்க, போனாங்க. அச்சுதானந்த் இப்படியெல்லாம் நடந்தது. அதே மாதிரி திமுகவிலையும் கொடுத்தாங்க, எல்லா கட்சியிலையும் கொடுத்தாங்க. நான் கேட்குற மார்ஷல், யாராவது படத்தை போட்டு கொடுத்து பார்த்தீங்களா? அவர் படத்தை போட்டு கொடுக்குறாரு. இது ஏற்கனவே பிரச்சனையாச்சு. ஒரு நிவாரணத்தில் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கும்போது, துடிச்சிட்டு இருக்கும்பொழுது, அவன் மாட்டிட்டு தவிக்கும் போது அங்கே விளம்பரம் தேடி போய் எதுவும் கொடுக்காதுன்னு ஏற்கனவே முடிவெடுத்திருக்கோம். அரசு சார்பாக கூட சொல்லியிருக்கோம். அதையும் மீறி பழனிசாமி படத்தை எடுத்துகிட்டு போய் போட்டு அங்கே நிவாரணம்னு வழங்குறாரு. இது விளம்பரம் தேடிக்கிறதுக்கு போகிற வேலை தானே இது. அப்போ அண்ணன் ஓபிஎஸ் கழக ஒருங்கிணைப்பாளர் இந்த வேலையை பண்ணாரா? நாங்கள் பண்ணோமா? தப்பான வேலைகள் இவைகள்லாம் ஒரு பக்கம். இது அப்படியே நிறுத்துங்க. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, 1 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகி போச்சு மெட்ராஸுடைய மக்கள் தொகை. கன்னியாகுமரியிலிருந்து, ஒசூர் பார்டர்லேருந்து
அங்கே ராமேஸ்வரம் அந்த பக்கம் எங்கெங்கே பார்டர் முடியுதோ கடற்கரை ஓரம் அத்தனை இடத்துல இருந்தும் கேரளா பார்டர்கிட்ட இருந்தும் கோயம்புத்தூரில் பாலக்காடை தொட்ட தமிழ்நாட்டிலிருந்து எல்லாம் வந்து குடியேறின மக்கள் தான் சென்னையில் இருக்க மக்கள். என்ன சார் பாவம் பண்ணாங்க சார்? இந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? இந்த சென்னை மக்கள் பெயரை சொல்லி எதையும் மறந்து கடந்து போயிட முடியாது சார். அது மறதி தமிழ்நாடு மக்களுக்கு கம்மியாக இருக்கலாம், எனக்கு இல்லை. நானும் இங்கே பிறந்தவன் வளர்ந்தவன் தான், எனக்கு இருக்கு. பலர் மறந்துடுவாங்க, நான் மறக்க தயாராக இல்லை. ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அதில் பல ஆயிரக்கணக்கான கோடி மத்திய அரசு மாநில அரசு பணத்தை திருடி அடித்து கொள்ளையடிச்சு ஸ்மார்ட் சிட்டி பண்ணிட்டேன் டி நகரையும் சேர்த்துன்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஒரு சொட்டு தண்ணி கூட இங்கே நிற்காது, 700 சொச்சம் கிலோமீட்டர் நான் போட்டிருக்க வடிகால் நீர் வடிஞ்சு போகிறதுக்குன்னு சொன்ன பழனிசாமி மேலே ஊழல் நடந்திருக்கு. அதில் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன முதல்வர் நீங்கள் எடுத்தீங்களா? ஸ்மார்ட் சிட்டியில் கொள்ளடிச்சார்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் ஒரு குழு போட்டு அது ஆராய்ந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னதை செஞ்சாரா தமிழ்நாடு முதலமைச்சர்? இன்னைக்கு பேசுகிறேன், இவர் செய்யல. அவர் என்ன பண்ணுறாரு? 4000 கோடி அடிச்சிட்டாரு ஸ்டாலின். இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு 2000 கோடி தாயா இது வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், இன்னும் 2000 கோடி செலவு பண்ணலன்னு. பழனிசாமிக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் அவர் எது வேணாலும் உளரட்டும். நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமில் இவன் கொள்ளையடிச்சா நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா இப்போ பேசுவாரா? நியாயமா? இந்த சென்னை நகரத்தை முதலில் நீச்சல் குளமாக மாற்றிய பெரிய தலைவன் நீச்சல் குளம் பழனிசாமி தான் முதல்ல. இப்போ மறுபடியும் நீச்சல் குளம் ஆகுது. என்ன பாவம் செய்தார்? என்ன தப்பு பண்ணார்கள் இந்த மக்கள்? சொல்லுங்க சார். பாவன்ற வார்த்தை எடுங்க. என்ன தப்பு பண்ணாங்க இந்த மக்கள்? ஊரை விட்டு வீட்டை விட்டு காலி பண்ணி ஹோட்டலில் வந்திருக்கணும், ஊரை விட்டு காலி பண்ணி சொந்தக்காரங்க இருக்கிற இடத்துக்கு சொந்த ஊருக்கு ஓடணும். ஒவ்வொரு தடவையும் மழை வெள்ளத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை. எதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் புது இடத்தை பண்றீங்க? எக்ஸ்டென்ஷன் ஏரியா பூரா நிறுத்துங்க, கம்ப்ளீட்டா அப்ரூவல் கொடுக்காதீங்க, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க சார் கொஞ்ச நாளைக்கு. அந்த பணமே வேணாம், பாவ பணம் சார். அது அயோக்கியத்தனமான பணம் வேண்டாம் எந்த கவர்மெண்ட்டுக்கும். இது ஏன் கவர்மெண்ட், ஓன் கவர்மெண்ட், நான் கிழிச்சேன் நீ கழிட்டுலாம் வேண்டாம். சிட்டியை நல்லபடியாக கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மனசில் இருந்ததுன்னா தயவுசெய்து சொல்கிறேன், OMR ரோடு பாதி மாநகராட்சிக்கு மீதி வராதான். சிங்கப்பூர் மாதிரி அது பெரிய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு. நிலைமை என்ன தெரியுமா மார்ஷல்? உங்களுக்கு தெரியுமா? கழிவு நீர் நாடு பூரா பேசலாம். வளர்ந்த நாட்டில் மலை தள்ளக்கூடாது, கீழே போகக்கூடாது. அண்ணல் அம்பேத்கர் போராடினார், பிலே போராடினார், தந்தை பெரியார் போராடினார். வளர்ந்த சமுதாயம், திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழகம் கழிவு நீரை ராத்திரி ஃபில்லப் பண்ணி எடுத்துட்டு போய் வெளியில ஊத்துறாங்க சார். எவ்வளவு பேருக்கு தெரியும்? 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு தூங்குறவனுக்கு தெரியுமா அந்த விஷயம்? எவ்வளவு கேவலமான சூழ்நிலையில் இருக்கிறது. ட்ரைனேஜை பற்றி சொல்கிறாங்க சிலப்பதிகாரத்தில். அந்த ட்ரைனேஜ் வந்து மதுரையிலிங்க அந்த காலத்தில் சிலப்பதிகாரத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறதுக்கே இனிமையாக இருக்குது. அழகாக சொல்லியிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கை நீர்ப்பரப்பின் வலம்புணர கழியில் பெருங்கை யானை இளநீரை பெயரும் சுருங்கை வீதி மருங்கிற் போகி கடிதில் வாயில்றான். யானையே உள்ளே போய் வெளியில் வருமா? ட்ரைனேஜ் அந்த அப்படி தான் அந்த காலத்தில் அமைக்கப்பட்டது. அது அவ்வளோ பெருசாக இருக்குமா? மெட்ராஸில் 4 அடி இல்லை சார் ட்ரைனேஜ், எல்லாம் அடைச்சி நிற்கிது. ஒவ்வொரு ஏரியாவாக எடுத்து அங்கே இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அங்கே இருக்க கவுன்சிலர்ஸு, அந்த பல கட்சியில் இருக்க நிர்வாகிகள்லாம் கமிட்டியாக போட்டு நல்ல தலை சிறந்த இன்ஜினியர்கள், தலையுள்ள இன்ஜினியர்கள், தலையில்லாமல் இன்ஜினியர்லாம் இருக்கான், தலையுள்ள இன்ஜினியர்கள், இவனையெல்லாம் வச்சு ஒவ்வொரு பகுதியாக எடுத்து எங்கெங்கே தண்ணி நின்றுச்சோ, இது மீடியாவில் இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து தண்ணி எப்படி வடிஞ்சு வெளியில் போகிறதுங்கிறத செஞ்ச பின்னாடி அப்புறமா அப்ரூவல் கொடுத்து ஒழிங்கன்ற. இந்த அப்ரூவல் ரிஜிஸ்ட்ரேஷன் நாசமாக போனது அப்புறம் நடக்கட்டும். இது கவர்மெண்ட்டுக்கு அது வரைக்கும் பணம் வேணாம், மக்கள் சாக வேண்டாம், தண்ணீரில் மிதக்க வேண்டாம். தலைவர் பாடினார், தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான்,
ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம்னுவார். மீனவரை சொன்னார் நினைக்கிறீங்களா? ஒரு நாள் பழனிசாமி, இன்னொரு நாள் இன்னொரு முதலமைச்சர் வருவார் போவார், ஒவ்வொரு நாளும் துயரம். இது இன்னைக்கு பொருந்திருச்சு சார். சார் வேதனையாக இருக்குது. சேச்சுரேஷன் கம்மியாகுது பாடியில், சிலிண்டர் இல்லை, கழுத்து தண்ணியில் நிற்கிறான் வேளச்சேரியில், ஓடி வந்து மீடியா எடுத்து காட்டுது. குடும்பம் உள்ளிருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறான். பார்க்குறோம் கண்ணில். ஒரு மழை இங்கே தான் மழை பெஞ்சுதா? உலகத்திலே வேற எங்கேயும் மழை பெய்யலையா? சிறப்புஞ்சியில் டெய்லி பெய்யும்பா, கர்நாடகாவில் பெய்யல, ஆந்திராவில் பெய்யல, இப்படி தானா சார்? இது ஏன் பர்மனெண்ட் சொல்யூஷன் இல்லைன்னு நான் கேள்வி எழுப்புறேன். நைட்லாம் தண்ணி அடிப்பான், ஃபுல் மெதப்பில் இருப்பான், மப்புன்னுவான். காலையில் அப்புறம் சரியாக போனோடனே சரியாக போயிடுவான். இப்போது தண்ணி நிற்கிது, அந்த நினைப்பில் இந்த இதில் இருப்போம், நிவாரணம் கொடுப்போம், போவோம் வருவோம், எல்லாம் முடியும். அப்புறம் தண்ணி வடிஞ்சிடும். அப்புறம் குடிகாரன் கதை தான், விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி. அப்போ எப்போ தான் இதுக்கு பர்மனெண்ட்டு நிரந்தரமான தீர்வு? போட்டு மெரிக்க சார் அரசியல்லாம் குப்பையில். அவன் ஊரை ஏமாத்துறதுக்கு பழனிசாமி பேசுகிறான், அவனை மறைக்கிறதுக்கு. இல்லை, இந்த மழை வெள்ளத்தில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுக திமுக சண்டை போடுதுன்னா புரிஞ்சிக்க முடியுது. அதிமுக மக்கள் நீதி மையம் சண்டை போடுது. கமலஹாசனை எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை விமர்சிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க போஸ்டர்லாம் விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கூவத்தூரில் நடந்த கதையெல்லாம் எடுத்து. எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு சண்டையை? அதாவது எனக்கு ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்தேன். நீங்கள் எங்கேயோ டைவெர்ட் பண்ணி உங்கள் ஸ்டைலில் பத்மஸ்ரீ கமலஹாசன் கொண்டு வந்துட்டீங்க. யார் யாரை பேசணும்னு ஒரு வரைமுறை இருக்குது மார்ஷல். யாருக்கு சொல்கிறீங்க அதை? கமலஹாசனுக்கு சொல்கிறீங்களா? உங்களுக்கு தான் சொல்கிறேன். என்னென்னா அந்த கேள்வியேங்க நீங்கள் கேட்டது யாரை யாரோட கம்பேர் பண்ணி கேட்கணும்னு ஒரு முறை இருக்குது. அதையும் மீறி என்கிட்ட கேட்டீங்க. கமலஹாசன் அப்படி கேட்காதீங்கன்றீங்க சார். கமலஹாசன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. பத்மஸ்ரீ கமலஹாசன் 254 சினிமா நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவர் ஆக்ட் பண்ணது, நடித்தது. இது கமலஹாசனை தூக்கி நிறுத்தி பேசுகிறதால எனக்கு ஒன்றும் பயன் இல்லை. நான் மக்கள் நீதிமன்றத்தில் நான் மெம்பரும் இல்லை, மக்கள் நீதி மையம்ன்ற கட்சியில். ஒரு நல்ல நண்பர் ஒரு நாள் சித்ரா லட்சுமணன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தார், ஃபேமிலியோடு போயிருந்தார். அவர் கட்சி ஆரம்பிக்காதுக்கு முன்னாடி அன்னைக்கு தான் ரொம்ப நேரம் 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார். பல விஷயங்களை நான் அவர்கிட்ட தெரிஞ்சிக்க முடிஞ்சது. எங்களை வளர்த்து ஆளாக்கிய புரட்சி தலைவி அம்மா நூற்றாண்டு விழா, சினிமா நூற்றாண்டு விழாவில் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. லெஃப்டில் நினைக்கிறேன், ரைட்டில் கமலஹாசன், லெஃப்டில் ரஜினிகாந்த், 2 பேர்த்தையும் பக்கத்தில் உட்கார வச்சுருந்தாங்க. அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. கலைத்தாயினுடைய தவ புதல்வர்கள்னு சொல்லக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அப்படிலாம் கொண்டு வந்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர் பட்டாளத்தில். பிறவி நடிகர் சார் கமலஹாசன். பல மொழிகளை பேச ஆற்றல் படைத்தவன் கமலஹாசன். ஃபர்ஸ்ட் டே போய் சினிமா பார்ப்பேன், தலைவர் சினிமா பார்க்குற மாதிரி. இன்றைக்கும் தசாவதாரத்தை போய் நான் பார்த்தவன். நான் எங்கள் ஃபேமிலியில் அப்படி தான், பசங்களும் அப்படி தான், நாங்களும் அப்படி தான். அந்த நடிப்புக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. சமீபத்தில் ஒரு ராகுல் காந்தியோட ஒரு இங்கிலீஷ் கான்வர்சேஷன் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்கும். நிஜ வாழ்க்கையில் பலர் தோத்துட்டான் நான் வேதனைப்பட்டது உண்டு. பல தலைவர்கள். அதில் ஒரு நாள் கமலஹாசன் லீடிங்கில் போயிட்டே இருக்கு கோயம்புத்தூரில். நான் அண்ணா திமுக எப்படியாவது ஜெயிச்சிடணும், அங்கே தோக்கணும், பிஜேபி வரக்கூடாது. கோவையை பொறுத்தவரைக்கும் கமலஹாசன் வரணும். ஏன்னா கமலஹாசன் காசு கொடுக்காம நின்று சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஜெயிச்சிருவார் நினைச்சேன். இவர் உள்ள புகுந்து மயூரா ஜெயக்குமார் தோத்துட்டார். ஆனால் கடைசியில் 2000 ஓட்டு காலவாரிடுச்சு. கண் கலங்கி பார்த்தவன் நான். கமலஹாசனோ மக்கள் நீதிமன்றமோ வெற்றி பெற்று மேலே வரணுன்றதுலாம் வேற, அதை விட்டுருது. அவங்களுடைய தாட்ஸ், எண்ணங்கள், கட்சி வளர்ச்சி. ஓட்டு காசு கொடுக்காம நின்று ஒருத்தர் போராடிட்டு இருக்காரு கோயம்புத்தூரில், அந்த மக்கள் ஜெயிச்சு வச்சுருவாங்க. கொங்கு மண்டல மக்கள். இவ்வளவு வேலுமணியினுடைய அலை அங்கே இருந்தாலும் அது நடக்கும்னு எதிர்பார்த்தேன். தோத்துட்டார். ஆனால் நான் வேதனைப்பட்டேன். பல மொழிகளை தெரிந்தவர், நல்ல பேசக்கூடிய ஆற்றல், ஒரு பகுத்தறிவாளர்னு கூட சொல்லுவேன் தந்தை பெரியார் வழியில். அவர் ஈவந்தோ சாதிக்கெல்லாம் உட்பட்ட ஆள் இல்லை, பகுத்தறிவோடு பேசக்கூடிய பண்பாடு உடையவர்.
அப்படிப்பட்ட ஒரு நபரை போய் உங்கள் மேலே எனக்கு ஏகப்பட்ட கோபம், தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. வேறு யாராவது ஃப்ரெண்டாக இருந்தால் அது நடக்கிறதே வேறு. போய் ஒரு முட்டாப்பைய எடப்பாடி பழனிசாமியோட கமலஹாசனை கம்பேர் பண்ணி, முன்னாள் முதலமைச்சர், ஐயோ செஞ்ச தப்புங்க அந்த அம்மா, அவங்க சின்னம்மான ஒருத்தங்க எதிர்கட்சி தலைவர், ஆமாம், தூக்கி வச்சு ஐயோ எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் போட்டு கொடுத்த சைன் எதிர்கட்சி தலைவர் கமலஹாசனெல்லாம் இவனெல்லாம் இந்த புரட்சி தமிழர் சார், தயவு செஞ்சு ப்ளீஸ் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். அதிமுக பொதுச் செயலாளர் நான் நீங்கள் வேணா விட்டீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ஓடி பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு ஒரு தோப்புக்காரன் போடுறேன். பழனிசாமிலாம் நீங்கள் ஒரு மனுஷனாக நினச்சி இப்போ பத்மஸ்ரீ கமலஹாசனோடையும் நீங்கள் மற்றவங்களோடையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசுறாரு. இருந்தாலும் அவர்கிட்ட போய் பச்சை வந்தின்னு விமர்சிக்கிறது சரியா? யாரு போய் கமலஹாசன்? அதான் சார் சொல்லிட்டு இருக்கேன் நானும். யார் பச்சோந்தி? நான் கமலஹாசன் யார் முதுகில் குத்திட்டாரு பச்சோந்தி ஆகிறதுக்கு? அவர் யாராவது சிஎம்ஐ எலெக்ட் பண்ணாங்களா? முதுகில் குத்தினாரா? இல்லை ஓபிஎஸ் அந்த மாதிரி தூக்கி விட்டு முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி எதிர்கட்சி தலைவராக பண்ணி எல்லாம் பண்ணாரே, கமலஹாசன் போய் பின்னாடி முதுகில் குத்திட்டாரா? யூ நோ ரைட்ஸ். பத்மஸ்ரீ கமலஹாசனை பற்றி பேசுறதுக்கு இந்த ஆளுக்கு யோகியதையே கிடையாது. அவரோட சொந்த உழைப்பில் வளர்ந்து வந்தவர் சார். பார்ட் டைம் பாலிட்டிஷியன். என்ன பார்ட் டைம் நான் அரசியல் பண்ணுறேன், என்னால் அதுதான் முடியும். சினிமாவில் சம்பாதிச்சுட்டு அரசியலில் செலவு பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் மாதிரி கொள்ளையடிச்சிட்டாருங்க. பேசலாமா? தப்பு இல்லையா? ஓ சண்டை இங்கே எங்ககிட்ட சண்டையை விட்டுட்டு மாறிச்சாரு. தேவையில்லாமல் கமலஹாசன்கிட்டே நீ சண்டைக்கு போறடி. அவர் ஃப்ரீயாக இருந்தாருன்னா யாருக்கும் தெரியாமல் போய் கமலஹாசன் காலில் விழுந்து தப்பாச்சுன்னு மன்னிப்பு கேட்டு வர சொல்லுவாங்க. இன்னொருத்தர் விட்டீங்களே நீங்கள், வெள்ளை அறிக்கை வேணுமா? ஜெயக்குமார். யார் அவர்? ஜெயக்குமார். கம்பெனி இருந்தார் பேசாமல். இப்போ பார்த்தா வெள்ளைக்கு அறிக்கை வேண்டார். வெள்ளை அணுக்கள் இருக்கு பாரு, அந்த அறிக்கையை கேட்டீங்கன்னா வேணால் தருவோம். அப்போலோவில் அங்கங்கே ஹாஸ்பிட்டலில் வெள்ளை அறிக்கையெல்லாம் யாரும் தரமாட்டான். ஏற்கனவே நம்ம அடித்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு யார் வெள்ளை அறிக்கை கொடுக்கறது? யார் கொடுக்கறது? நியாயமாக பேசுறதுல ஜெயக்குமார். நம்மளே கொள்ளடிச்சிட்டு உட்காந்துருக்கோம், அது மேலே ஆக்ஷன் எடுக்கிறன்ற தூங்குறாரு முதலமைச்சர். நடுவில் புந்து வெள்ளை அறிக்கை கொடு, கருப்பு அறிக்கை கொடு, அப்புறம் நான் பேசுகிறேன்னா நீ என்கிட்டவா பேசுறதுக்கு? நான் வச்சுக்கிறேன் கச்சேரி ஒன்று, நான் உன்னை பற்றி பேசவே மாட்டேன். இல்லை, அவரை உங்களெல்லாம் அந்த ஸ்டேட்டஸில் வச்சு பார்க்கல அப்படின்ற அளவுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்ல இவர் பெரிய அப்படியே நேராக புத்தன், இயேசு, காந்தி வாரிசு. இவர் அங்கே பிறந்து வளர்ந்துட்டாரு. இவர் இந்த நாட்டில் பிறக்கும்போதே பெரிய சுதந்திர போராட்ட தியாகியினுடைய பையன், முன்னாள் சபாநாயகர். எங்கள் அப்பா 6 தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு மொழி போராட்டத்தில். எங்கள் பெரியப்பா சுதந்திர போராட்ட தியாகி. என் பின்னாடி ஒரு வரலாறே இருக்குது. என்னுடைய தாயும் தந்தையும் கலப்பு திருமணம், ஞாயிற்றுக்கிழமை 4 to 6. இன்னும் வேறு ஏதாவது சொல்லணுமா? பெரியார் சீடர்கள், பேரறிஞர் அண்ணா வழிவந்தவர்கள், தலைவருடைய தொண்டர்கள், அம்மாவருடைய சிப்பாய்கள். அந்த வழியில் ஓபிஎஸ் நல்லவர், நல்ல தலைவர்னு அவர் பின்னாடி நின்றுருக்கேன். இப்படி என்ன சார் இருக்கு? அம்மா பார்த்து அம்மாவால் ஜெயக்குமார் அடையாளம் காட்டப்பட்ட மனிதர். அவரை நான் இப்போ வர அவரை திட்டுறதையும் நான் விட்டுட்டேன் சார். ஏன்னா அவர் சிவி சண்முகம் உள்ள பெரிய வார் நடந்துட்டுருக்கு அண்ணா டிஎம்கேல. அண்ணா திமுக பெரிய வார் நடக்குது உள்ளுக்குள்ளார. மறுபடியும் பிஜேபி காலில் விழணுன்றார் பழனிசாமியும் வேலுமணி தங்கமணி. விடக்கூடாதுன்னு சிவி சண்முகமும் ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க. அதுக்காக நான் விட்டு வேடிக்கை பார்க்குறேன். அந்த வார் சரியாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், வெள்ளை அறிக்கைலாம் கேட்குற அளவுக்கு உங்களுக்கு யோகியதை இல்லைன்ற, வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் திமுக தூக்கி என் தலையில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு யோகியதை இல்லை அதை கேட்குறதுக்கு. நீங்கள் ஏற்கனவே பண்ண ஊழல் தெரு சிரிக்கிறது, ஊரே சிரிக்கிறது. உன்னை பார்த்து ஊழலிட்டு லாபம் என்னை பார்த்துன்னு சொல்கிற கதையா? தட் இஸ் நாட் கரெக்ட். இல்லை, திமுக மேலே இந்த வெள்ளத்தினால ஒரு எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உண்மையான எதிர்கட்சியாக இருந்தால் அதிமுக அதை பயன்படுத்திக்கணும்ல. யாருமே அதை பயன்படுத்துகிற மாதிரி தெரியல சார். நல்ல பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. இப்போது நான் அடிக்கடி ட்ரெயினில் வரேன். ஏர்போர்ட் போகிறதுக்கு 2 hour ஆகிடுது. ட்ரெயினில் ஒரு 100-200 பேர் சந்திக்கிறேன் சார். நான் உண்மையிலேயே நான் அடிக்கடி இந்த கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துகிற ஆள்லாம் நான் கிடையாது. அதிகமாக சம்பாரிச்சவன் கொள்ளையடிச்சவன் ஏமாத்துறவங்களாம் அங்கே போய் நின்றுக்குவான் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு. நான் பண்ணுறது இல்லை. எனக்கு அதனால் போகிறவங்களை எதிர்க்கிறதும் இல்லை. தந்தை பெரியார் சொன்ன மாதிரி அது அவர்கள் உரிமை. கோயிலுக்கு போகிறது ஒழுக்கமாக இருக்கிறது பொது சொத்து, அது அவங்க சொத்துன்னு சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட வழியில் வந்தவன் நான். அத்தனை பேர் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, சார் ஒன்றும் சேர மாட்டீங்களா சார்? ஒன்று சேர்ந்தீங்கன்னா மறுபடியும் அம்மா ஆட்சி வந்துடுமே சார், நல்லபடியாக ஒன்று சேர்ந்து போங்களாம் சார். நான் அவங்கள்ட்டலாம் சொல்கிறது, ஐயா நான் வேணால் ஓபிஎஸ் நம்பரை தரேன், பர்சனல் நம்பரை அவரே எடுத்துடுவார். ஒன்று சேர்ந்துடலாம் வாங்கன்னா உடனே புறப்பட்டு வந்துடுவார். பக்கத்தில் இருக்க புகழேந்தி பற்றியோ பக்கத்தில் இருக்க வைத்தியலிங்கத்தை பற்றியோ
பக்கத்தில் இருக்க மனோஜ் பாண்டியனை பார்த்தியோ எங்கள் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயசிடி பிரபாரன் மருது அழகராஜ் இப்படிலாம் நாங்கள் இருக்கோம். அண்ணன் கூப்பா கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் எங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் யாரையும் பற்றி கவலைப்பட மாட்டார். ஒற்றுமை வேணும்னு வந்துடுவார். கேஸில் ஜெயிக்கிறோம். ஜெயச்சந்திரன் ஜஸ்டிஸ் நீதி கட்சியிலேருந்து எழுதுகிறேன் வழக்கில் ஜெயிக்கிறோம். எங்களை கேட்காமலே கீழே வந்து உட்காந்துட்டு நண்பாவா இணைந்து போவோம்ப்பா சண்டை வேணாம் அந்த கட்சி போயிடியா அப்படின்னு கையெடுத்து கூப்பிட்டாருங்க. ஆனால் வரவே மாட்டேன்றான். இஸ்ரேல் வார் மாதிரி ஒரு ஒரு பக்கத்தில் இருக்க கண்ட்ரி இஸ்ரேல் அடித்து நாசம் பண்ணி துவம்சம் பண்ணி ஜீரோ மட்டமாக கொண்டு வரதுக்கு துடிக்கிற மாதிரி அதே மாதிரி இப்போது ஒரு இந்த அதிமுகவை சுக்குநூறாக உடைச்சி அதிமுகவை அதிமுகவை இல்லைன்னு தலைவரும் அம்மாவும் வளர்த்த கட்சியை நாசம் செய்ய வேண்டும் என்று யாரிடமோ கமிட்டியே அவங்க சொல் பேச்சை கேட்டு இந்த வேலையை பழனிசாமி பண்ணிட்டு இருக்காரு. வரமாட்டேன்றாருங்க. என்னங்க பண்ண முடியும்? ஆகவே காம்ப்ரமைஸுக்கு ட்ரை பண்ணி முடியல சார். அதனால் எங்கள் மேலே தப்பு இல்லை சார். ஆகவே கட்சியை நாசம் பண்ணணும்னு முடிவு பண்ண பழனிசாமி தான் சார். சார் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வழக்கில் ஒரு முடிவு வருமா வராதானே. எடப்பாடி பழனிசாமியை நேரில் வந்து ஆஜராகி விளக்கம் அளிக்க சொன்னாங்க. ஆனால் அவர் காலில் காயம் அப்படின்னு விளக்கு கேட்டார். நேரில் ஆஜராக இப்போ வீட்டுக்கே வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இருட்டில் பிடிச்சிட்டு போகிறதுக்காக விளக்கு கேட்டாரா? என்ன விளக்குன்னு? அதான் ஆஜராகிறதுக்கு விளக்குன்னா விதி விலக்கு எக்ஸம்ஷன் அப்படி அது சொல்கிறீங்க இல்லையா? நான் விளக்கு கேட்டாருன்னா பிடிச்சிட்டு போகிறதுக்கு கேட்குறாரா என்னவோ. இருட்டில் போவேன் காலில் அடிபட்டுருக்கு அப்படின்னு நிவாரணம் கொடுக்க போனார். அப்போ எந்த விதி விலக்கு? ரோட்டில் நிறுத்தி தண்ணியில் நடந்து போனார் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு. அப்போ எந்த விதி விலக்கு? ஊரெல்லாம் பயணம் போகிறாரு. எங்கள் என்ன தமிழன் புரட்டு தமிழன் அது அந்த தமிழன். அப்போ என்ன விதி விலக்கு? வீட்டில் ஓடாடுற வெளியில் ஓடாடுற இன்னும் யார் யாரோட ஓடாடுறையோ உனக்கு தான் தெரியும். அப்போ அதில் என்ன விதி விலக்கு? சார் சூப்பர் ஜட்ஜ்மெண்ட் சார். நீங்கள் நீதிபதிகளையும் நீதிமன்றத்தையும் தலைவனும் இதை டெமோக்ரஸி. சாவியை எடுத்துகிட்டு போய் சந்தனப்பேடை பெட்டியில் வச்சு ஐயா கிட்ட கொடுத்துருங்கன்னு ஒரு தீர்ப்பு கொண்டு போய் கொடுத்துருங்க. அதுக்கு பின்னாடி எலெக்ஷன் கமிஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அவனுக்கு தான் அந்த அதிகாரம். கொடியாருது லெட்டர் பேடியாருது கட்சி பேர் யார் பயன்படுத்தணும்னு. அதுலேயும் ஒரு நீதிபதி உள்ளே பூந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்னங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. லெட்டர் பேடை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பின்னாடி நான் தான் ஸ்டார்ட் பண்ண மார்ஷல் மறந்துடாத. கையில் போட்டிருக்கோம் கொடியை வெட்டிடலாமா கேட்டான். நெஞ்சில் குத்திட்டு இருக்கான் அவனை குத்திடலாமா? யாரை பயன்படுத்தக்கூடாது யாரை பயன்படுத்தணும்னு ஷெடியூல் இருக்காதுல. எந்த கோர்ட்டையும் எந்த நீதிபதியும் நான் தப்பாக பேசலை. எனக்கொன்றும் உனக்கொன்றும் இந்த தலைவன் கொடுக்கவில்லை. ஏழை எளியவர்களுக்காக ஏழை தாய்மார்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் திராவிட இயக்கத்தை ஆட்சியிலே அமர்த்திய பேரறிஞர் அண்ணா உருவத்தை பொறித்து கொடுத்த கொடி இவனுக்கும் அவனுக்கும் கிடையாது, பொதுவான கொடி. இந்த கொடியை பயன்படுத்தாத, லெட்டர் பேடை பயன்படுத்தாத. நேத்திய தீர்ப்பில் இங்கேயே கையிலே வச்சிருக்கேன். ரொம்ப தூரம்லாம் நான் போக வேண்டிய அவசியமே கிடையாது. காமன் ஆர்டர் 18 பேர் 2 அக்யூஸ்டு போடுறான். இவனை புறா விசாரிச்சா உண்மை வெளியில் வந்துடும். எங்க ஊட்டி கோர்ட்டில் இந்த காமன் ஆர்டரில் 2 அக்யூஸ்டு போட்டது இது. அதில் எந்த இடத்துல இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி 10வது இடத்துல இருக்கார். நீங்களே பாருங்க. விசாரிக்கப்பட வேண்டியவர். நான் நீதிமன்றத்தை பற்றி பேசலை, அது விட்டுருங்க. நாளைக்கு கண்டெம்ட்டுவான் சோமோட்டோவான் கூப்பிடுவான். இந்த வேலையெல்லாம் வேணாம், அவங்க எப்படியோ போட்டோம். நான் காமனாக கேட்குறேன். இந்த காமன் ஆர்டரில் இருக்கிறத இல்லை 10 இந்த 10வதுல எடப்பாடி பழனிசாமி பேர் இருக்கு. ஐயா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் மேடையில் பேசுனீங்க ஐயா. நாட்டுக்கு சொல்கிறேன்னு சொன்னார் முதல்வர், வீட்டுக்கு சொல்கிறேன்னு சொன்னார், தொண்டர்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னார். எந்த குண்டர்கள் எந்த அயோக்கியர்கள் கொலைகாரர்கள் உள்ள பூந்து இதை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பேன்னாரு. 10வது ஆளை விசாரிக்கவே இல்லையா? ஆட்சிக்கு வந்த பின்னாடி சின்னம்மாவை கூப்பிட்டு டீமை அனுப்பிச்சு டாக்டர் சுதாகர் தலைமையில் போய் ஒரு ஐஜி போய் வீட்டில் விசாரித்தார். விசாரிக்கலையே பழனிசாமி.
ஒரு காவலாளி செத்தார், ஒரு காவலாளி காணாத போனார் பகதூர்னு. கனகராஜ் கார் டிரைவர் காலி. அவங்க அண்ணன் இவர் தான், பழனிசாமி தான் காரணம், ரோடெல்லாம் பைத்தியம் மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. அவருக்கு பைத்தியம் தான் பிடிக்கல, பாவம், ரொம்ப அருமையான ஆள். அவரை டார்கெட் பண்ணி எவ்வளவு நடக்குது அதில் பாருங்கள். சயானு மனோஜும் சொல்கிறாங்க, ஒருத்தர் கேஸை நடத்தக்கூடாதுன்னு விட்னஸாக வந்தவர் ஆஸ்திரேலியா மாதிரி கேஸே நடத்தக்கூடாதுன்னு போய் கேஸில் போடுறாரு. இத்தனைக்கு நடுவில் நேற்றுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது சார், சூப்பராக. என்னன்னா, பழனிசாமி வீட்டிலே இருப்பாரா மார்ச்சல். பழனிசாமி விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் போய் விசாரித்தா போதும், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நீங்கள் சொன்னீங்களே, அது எனக்கு தெரியல, உடல்நல குறைவுலாம் சொல்லிங்க. அந்த ஆர்டரில் செக்யூரிட்டி பர்பஸுங்கிறாங்க. இவரை யார் என்ன பண்ண போகிறான்? செக்யூரிட்டி பர்பஸு பண்ண ஊழலுக்கு கல் தான் அடிக்கணும் ரோட்டில் போகும்போது மக்கள். அது ஒன்று தான் நடக்காமல் இருக்குது, அதுதான் நடக்கும். செக்யூரிட்டி என்ன வாழுதீங்க? நீ இதனால ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்க. உனக்கு செக்யூரிட்டி பிரச்சனை, உயிர் பாதுகாப்பு இருக்க ப்ராப்ளம்னா இங்கே இருக்க இன்டெலிஜென்ஸ் சொல்லி கவர்மெண்ட் தான் உனக்கு வழங்கணும்னு சொல்லணும். அதான் நிறையா போலீஸ்லாம் கையில் வச்சுருக்கீங்க. அப்போ போய் வீட்லேயே போய் அவர்கிட்ட போய் விசாரணை நடத்துனா, அவர் இப்படி கால் மேலே கால் போட்டு அவனை கொஞ்ச நேரம் வெளியில் உட்கார சொல்லியா, என்னவா கேளு, உனக்கு யார் வந்திருக்கா, அப்படியே போகலாமா, இப்போ 5 ஸ்டார் ரோட்டில் உட்காந்து பேசலாமான்னு கேளு. நான் கேட்குறேன், ஹோட்டலில் ஒருத்தர் ரோல் கால் பண்ணான் இப்போ சமீபத்தில், டிவியில் போயிட்டுருக்கு. ஒரு ரவுடி போய் அடித்து காசு கொடுக்குறான் கல்லாவில். கொலை கேஸில் சஸ்பெக்ட் பண்ணி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கான். கொள்ளையடிச்சிட்டான்னு இருக்கான், ரேப் பண்ணான்னு இருக்கான். இவெல்லாம் ஒரு பெட்டிஷனை போடுறான். விதிவிலக்கு நீங்கள் சொன்னீங்களே, அதை போட்டு நான் வீட்லேயே இருக்கேன், அந்த போலீஸ்காரர் இங்கே வர சொல்லுங்கன்னு. ஐயா ஒத்துக்குவீங்களா? ஐயா ஒத்துக்குவீங்களா? ஐயா நீ அங்கேயே இருப்பா, ரவுடி பையில, கேடி பையில, உன்னை சஸ்பெக்டில் இருக்க நீ, நாங்கள் வந்து அங்கேயே வந்து விசாரிக்கிறோன்னு. என்ன சார் இது நாடா சார்? இது டெமோக்ரஸி அது என்ன சார்? மர்டர் ஆஃப் டெமோக்ரஸிப்பா. நான் எந்த கோர்ட்டை பற்றியும் பேசலை, எந்த நீதிபதியை பற்றியும் பேசலை. ஆனால் தவறு இழைத்த யாரும் தப்பிக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு நாள் மாட்டுவாங்க, எல்லாரும் மாட்டுவாங்க, தெரியும் எங்களுக்கு. ஆனால் இது அயோக்கியத்தனமானது சார். ஆகவே கொடநாட்டிலேருந்து எப்படி உண்மை வெளியில் வரும்? நான் கவர்மெண்ட்டை தான் ப்ளேம் பண்ணுவேன். லேட் பண்ணிக்கிறீங்க. இந்த 10வது நபரை நீங்கள் விசாரிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டில் போய் விசாரிக்க வேண்டிய ஒரு ஸ்பெசிலிட்டிஸை கொடுத்து காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஆகவே இப்படிலாம் போது மார்ஷல், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆகவே உங்கள் ஃபுல் இன்டர்வியூவில் ஐயா தயவு செஞ்சு அப்ரூவல் எம்எம்டிஓ என்ன தெரியாது, உங்கள் மாநகராட்சி எந்த அப்ரூவலும் எல்லாத்தையும் நிறுத்துங்க. தண்ணி வடிகிறதுக்கு ஏதாவது பண்ணுங்கள். 2015 1967 அப்புறம் அம்மா வந்தது நீங்கள் வந்ததெல்லாம் வேண்டாம். அதுதான் ஓபிஎஸ் கூட அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கார். ஆகவே நல்லது நடக்கட்டும். ஆகவே இந்த முதல்வர் பண்ணுவார்னு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு தொகுதியாக தத்தெடுங்க, குழந்தைகள் எடுக்கிற மாதிரி எடுத்து அந்த தொகுதியை ட்ரைனேஜை க்ளீன் பண்ணி தண்ணியை வெளியில் விட்டுட்டு. சிங்கார சென்னை சீரழிந்து போச்சையா, இந்த சீரழிந்த சென்னையை நல்ல முறையில் கொண்டு வாங்க. யாருமே சாகலை. அதில் என்னையா உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி? எல்லாம் உயிரோடு இருக்கான். அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அப்போ 3 நாள் கரண்ட் இல்லையா சுவாமி? 3 நாள் கரண்ட் இல்லாமல் தவிச்சிட்டானே, குழந்தைங்க எப்படி இருந்திருக்கும், பெரியவங்க எப்படி இருந்திருப்பாங்க? இதெல்லாம் வந்து ஒரு பேரிடர்ன்று. அது மத்திய அரசு என்னை பொறுத்த வரைக்கும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. இந்த மாநில அரசுக்கு மனம், அதாவது மாற்றாந்தாய் மக்களாக பார்க்காமல் எந்த அளவிற்கு உதவி செய்ய முடியும், ஓபிஎஸ் கூட சொல்லியிருக்கார், அந்த அளவுக்கு பெருசாக உதவி செய்யணும். நிதி விஷயத்தில் எவ்வளவு முடியுமோ நிச்சயமாக இந்த மோடி அரசு செய்யும் என்று நம்புகிறேன். ஆகவே இப்போ இந்த கவர்னர் அலைய வேண்டியது தானே, எல்லா இடத்துக்கும் அலைஞ்சி வேண்டிய உதவிகள்லாம் செய்ய வேண்டியது தானே. 10 இடத்துல தண்ணியில் கவர்னர் இறங்கியிருந்தார்னா பாராட்டலாம். அவர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாரு. என்ன சனாதானமா? சனாதானமும் வேணாம், சன்னிதானமும் வேணாம். இதையெல்லாம் பார்க்குறவங்க பார்த்துக்குவாங்க. எங்களுக்கு அன்னதானம் வேணும் ஐயா. தமிழ்நாட்டில் மக்கள் சிரமப்படாமல் இருக்கணும். இதுதான் தேவை, இதுதான் எங்கள் கொள்கை. ஆகவே நான் கேட்குறதெல்லாம் உடனடியாக அப்ரூவல் கொடுக்குறது நிறுத்துங்க, ரிஜிஸ்ட்ரேஷனை நிறுத்துங்க, சிங்கார சென்னையாக இதை மாற்றி அமைங்க. இதுதான் தேவைன்றது தான்
உங்களுக்கு இன்றைக்கி நான் கொடுத்துருக்க பேட்டி, பழனிசாமிக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அத்தனை பேரும் அதை அவங்க அனுபவிப்பாங்க. அந்த நேரம் வரும், காலம் வரும், அப்போ பேசுகிறோம். நிறைய விஷயங்கள் நான் விட மாட்டேன் மார்ஷல், நான் சொல்லிட்டேன். நான் விடவே மாட்டேன். யாராவது என் கூட இருக்க தலைவர்களோ மற்றவரோட தலைவராக ஓபிஎஸ் வச்சுருக்கேன், மற்றவங்களும் வச்சுருக்கேன், அவங்க கூட மன்னிச்சு அவனை விட்டுடலாம். பழனிசாமி மாத்திரம் விட மாட்டேன். ஏன்னா அம்மாவுக்கு என்னுடைய சொத்துக்களை கொடுத்து கட்சிக்கு அந்த மண்ணில் ரத்தம் சிந்தியவன் புகழேந்திய குடும்பம். ஆகவே என்னையே கட்சியிலிருந்து எடுத்த ஃபோர்ஸ் பண்ணி சைன் வாங்கின ஓபிஎஸ் கிட்ட உனக்கு மாத்திரம் இறுதி அரசியல் எழுத வேண்டிய இடம் பக்கத்தில் வந்துருச்சு பழனிசாமி. அன்னைக்கு சேலஞ்ச் பண்ண கிட்ட கொண்டு வந்துட்டேன். நீ ஒரு எலெக்ஷன்லையும் ஜெயிக்க முடியாது. நீ உன்னுடைய அரசியல் வாழ் இறுதி நாளில் ஜெயிலுக்கு போகிற இதில் புகழேந்திக்கும் பங்கு இருக்கும். வெயிட் பண்ணி பார், நடக்குதா இல்லையா. மிக்க நன்றி மார்ஷல். நன்றி சார். நன்றி சார்.